பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம அரசி இருந்துட்டு குமாரை பற்றின விஷயத்த எல்லாத்தையும் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க கூட பேச ஆரம்பிச்சது, அதுக்கு அடுத்ததாக ஐ லவ் யூன்னு சொன்னது, சினிமாவுக்கு போனது, அங்கே நம்ம சரவணன் கிட்ட மாட்டினது, வீட்டில் அடி வாங்கினது, அரசியை தேடி திருவிழா வரைக்கும் போனது, கல்யாணத்துல இருந்து கடத்தினதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம குமர்வேலும் அரசியை பார்க்குறதுக்காக யாருக்கும் தெரியாமல் வராரு. அரசியை பார்த்த உடனே அரசி கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எதுக்காக இப்போ இங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு, அரசி ப்ளீஸ் கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொத்துறாங்க. ஆனால் அரசி இருந்துட்டு, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, மறுபடியும் என்ன என்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்தீங்களா, என்னை கடத்துறதுக்காக வந்தீங்களா, இங்கே பாருங்கள் கோர்ட்டில் ஆல்ரெடி கேஸ் போயிட்டுருக்கு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் பிரச்சனை பண்ணுறதுக்காக நான் இங்கே வரலை, உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நான் பண்ணது பெரிய ஒரு பாவம், நான் இந்த பாவத்தை நான் பண்ணியிருக்கவே கூடாது, என்னை மன்னிச்சிட அரசி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் இப்போ சொல்கிறேன் அரசி, நான் மனசார சொல்கிறேன், நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த ஊர் மிச்சுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ரொம்பவே ஆசைப்பட்றேன் அரசி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் எல்லா தப்பையும் உணர்ந்துட்டேன் அரசி, இனிமேல் நீ தான் உன்னுடைய பதிலை சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கரெக்டாக கோமதி பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரேம முடிச்சிருக்காங்க.